Hi viewers, welcome back to Offering DIY. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த அழகான மிரர் வால் ஹேங்கிங் தான் பார்க்க போறோம். இது ஃபுல்லா நான் மேக்ரம் நூல் யூஸ் பண்ணி தான் நான் போட்டுருக்கேன். இது வந்து ரொம்ப அழகா வந்திருக்கு. நீங்க வந்து பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா போடலாம். 2-3 ஹவர்ஸ்ல வந்து இந்த மிரர் வர்க் வந்து நம்ம போடலாம். இந்த மிரர் வந்து நீங்க வந்து மேக்ரம் வாங்குற கடைகளிலே கிடைக்கும். இதுல வந்து எல்லா சைஸும் கிடைக்குது. நீங்க வந்து எவ்வளவு பெரிய கண்ணாடி வேணும்னாலும் நீங்க வந்து வச்சு போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பெட்டல்ஸோட அளவுகளை நீங்க சேஞ்ச் பண்ணனும். ஒருவேளை நீங்க வந்து பெரிய பெட்டல்ல நீங்க போடணும், பெரிய மிரர்ல நீங்க போடணும்னு நினைச்சீங்க அப்படினா எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. அதுக்கான சைஸ் வந்து நான் சொல்றேன். இதுக்கு வந்து நமக்கு வந்து நூல் வந்து அதிகமா தேவைப்படாது. கிரீன் கலர்ல ஹாஃப் ரோல், பிங்க் கலர் ஹாஃப் ரோல் தான் இதுக்கு வந்து தேவைப்படுச்சு. உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா போட்றலாம். இது மாதிரி பொருள்களை நீங்க வெளிய வாங்கணும் அப்படினா குறைஞ்சபட்சம் 500 ஆவது சொல்வாங்க. இது வந்து நம்ம கம்மி காஸ்ட்லயே நம்ம அழகான வால் ஹேங்கிங் போட்டு நம்ம வந்து வீட்டை டெக்கோர் பண்ணிரலாம். இதுல வந்து கார்ட்ஸ் வந்து கொஞ்சம் மீதமாகும். அதெல்லாம் கூட நம்ம வந்து ஒட்டி வச்சு திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மீதமாகற நூலை வந்து நீங்க லைட்டர்ல காட்டி ஒட்டிட்டீங்க அப்படினா ஸ்ட்ராங் ஆயிடும். திரும்ப வந்து நீங்க வேற கிராஃப்ட் எல்லாம் அதுல செய்ய முடியும். அதனால வந்து இதுல வந்து வயர் வந்து மீதமாகுதுன்னு நீங்க கவலைப்படவே தேவையில்லை. இப்போ வாங்க இந்த அழகான மேக்ரம் மிரர் வால் ஹேங்கிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நான் இந்த சேனல்ல வேற என்னென்னலாம் போடணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறது எனக்கு தெரியும். இப்போ வாங்க இந்த மிரர் வால் ஹேங்கிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மிரர் வால் ஹேங்கிங் போடுறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து கண்ணாடி வந்து மிரர் வாங்கி இருக்கிறேன். இது வந்து கை கீறிடாம இருக்கிறதுக்காக பேப்பர்ல சுத்தி வச்சிருக்கிறேன். இது வந்து 8 இன்ச் மிரர். அதுக்கு சேம் அளவுல 2 ரிங் வாங்கி இருக்கேன். இதுவும் 8 இன்ச் தான். அதுக்கு அப்புறம் செவுத்துல வந்து ஹேங் பண்றதுக்காக இந்த மாதிரி ரிங் கீ செயின் ரிங் எடுத்துர்க்கேன். நீங்க வந்து வேற ஏதாவது ரிங் கூட எடுத்துக்கலாம், இல்ல வளையல் கூட எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் வந்து மேக்ரம் வந்து 2 கலர்ல நான் எடுத்துர்க்கேன். பிங்க் கலர்ல 28 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். கிரீன் கலர்ல 28 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கார்டுடைய நீளம் வந்து 1.5 மீட்டர் கட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து பிகினர்ஸா இருந்தீங்கன்னா 1.5 மீட்டர் கட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா நீங்க வந்து 1.25 மீட்டர் கூட கட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்ல வந்து 1-2 கார்ட்ஸ் மட்டும் ஜாயின் பண்ண வேண்டியது வரும். நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அது ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம் ஈஸியா. அதுக்கப்புறம் சிசர், அதுக்கப்புறம் லைட்டர். பீட்ஸ் வந்து கிளாஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து என்ன பீட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 84 பீட்ஸ் தேவைப்படும். நான் வந்து 2 கலர் பீட்ஸ் யூஸ் பண்றேன். இதுக்கு வந்து 84 பீட்ஸ் தேவைப்படும். இப்போ வாங்க இந்த வால் ஹேங்கிங் எப்படி போடுறது அப்படிங்கறது பார்க்கலாம். இப்போ இதுல வந்து ஒரு ரிங் எடுத்துக்கலாம். ரிங் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீஸை வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணிரலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இத வந்து இந்த பக்கம் ஒரு நாட் போட்டுறலாம். இடது பக்கம் இருக்கிறத இடது பக்கம் நம்ம வந்து ஒரு நாட் போட்டுறலாம். இதை நல்லா டைட்டா இழுத்துடலாம். இதே மாதிரி 7 கார்ட்ஸ் வந்து பிங்க் கலரை நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இதுல வந்து 7 பிங்க் கலர் கார்ட்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இனி அடுத்து 7 கிரீன் கலர் கார்ட்ஸை இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா கார்ட்ஸையும் 7-7ஆ நீங்க ஜாயின் பண்ணிட்டு வாங்க. நான் எல்லா கார்ட்ஸையும் ஜாயின் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இப்போ ஒரு சுற்று ஃபுல்லா நான் வந்து கார்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. பிங்க்ல வந்து 7 கார்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் 7 கார்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிங்க் 7, அதுக்கப்புறம் க்ரீன் 7, அதுக்கப்புறம் பிங்க் 7, க்ரீன் 7, இதே ஆர்டரில் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இனி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வச்சுருக்கிற அந்த மிரரை எடுத்து இது மேலே வச்சிடணும். பேப்பர் எடுக்க வேணாம், மறுபடியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிரரை கரெக்டாக சென்டரில் வச்சிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு ரிங் எடுத்து அதுவும் சேம் சைஸ் தான் இருக்கணும், இதுக்கு மேலே நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வந்து இந்த கார்ட்ஸ் எடுத்து இது மேலே பைப்பிங் போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது ஒரு கார்டு எடுத்து இந்த ரிங்குக்குள்ளே விட்டுட்டு இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை அதே மாதிரி நம்ம நார்மலாக நம்ம பைப்பிங் போடுவோம்ல அதே மாதிரியே தான் இப்போ வந்து இதை வந்து இது மாதிரி பைப்பிங் போட்டாச்சு. இதே மாதிரி எல்லா கார்ட்ஸையும் எந்த கார்டையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இதில் வந்து பைப்பிங் போட்டு வரணும். அப்போ தான் வந்து மிரர் வந்து உள்ளே செட் ஆகும். நமக்கு இந்த மாதிரி போட்டுட்டு தான் நீங்கள் வந்து டிசைன் வந்து ஆரம்பிக்கணும். மூணுமே சேம் அளவு இருக்கிறதுனால நமக்கு வந்து எந்த சேஞ்சஸும் வராது. மிரர் அப்புறம் இந்த 2 ரிங் மூணுமே சேம் அளவு இருக்கிறதுனால நமக்கு வந்து எந்த சேஞ்சஸும் வராது. நம்ம எந்த கார்டையும் மிஸ் பண்ணாமல் நம்ம போட்டு வரணும். இப்போ இந்த மாதிரி பைப்பிங் போட்டுவாங்க. இந்த ரிங்கு தெரியாத மாதிரி நம்ம வந்து பைப்பிங்கை வந்து நெருக்கமாக போட்டு வரணும். இந்த மாதிரி சுற்றிலும் போட்டுவாங்க. நான் ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த ரிங்கை சுற்றிலும் நான் வந்து பைப்பிங் நட் போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், எல்லாம் நெருக்கமாக வந்திருக்கு. இதில் வந்து ஃபுல்லாக நமக்கு கவர் ஆகி வந்திருக்குது. எல்லா பக்கமுமே நான் சுற்றிலும் போட்டேன். இனி வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து 14 கார்ட்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு கலர்லேயும் 14 கார்ட்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கார்டு எடுத்துகிட்டு இந்த பீடை வந்து நம்ம கோர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கார்டில் நம்ம கோர்த்துட்டு இப்போ செகண்ட் கார்டு எடுத்து இந்த ஃபஸ்ட்டு கார்டு வந்து பைப்பிங் போடலாம். இந்த ஃபஸ்ட்டு கார்டு வந்து கீழே வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வச்சுட்டு இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடணும். ஒவ்வொரு பைப்பிங்கும் 2 டைம்ஸ் நம்ம போடணும். இப்போ இந்த மாதிரி வெளியே எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட் பைப்பிங் போட்டாச்சு, செகண்ட் கார்டில் நம்ம போட்டிருக்கிறோம். இனி அடுத்து தேர்ட் கார்டை நம்ம எடுத்துக்கலாம். தேர்ட் கார்டை எடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு நம்ம பைப்பிங் போட்டோம் பாருங்கள், இந்த கார்டில் நம்ம வந்து ஒரு பைப்பிங் போடலாம். ஒவ்வொரு பைப்பிங்கும் 2 டைம்ஸ் போடணும். அதை வந்து எப்போவுமே மறக்கக்கூடாது. இப்போ இந்த கார்டில் நம்ம பைப்பிங் போட்டாச்சு. இனி அடுத்து இதில் வந்து ஃபஸ்ட் கார்டு இருக்குது பாருங்கள், இதில் வந்து ஒரு பீடு கோர்த்துக்கலாம். ஒரு பீடு வந்து கோர்த்துட்டு இதில் நம்ம வந்து பைப்பிங் போடலாம். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஃபஸ்ட்டு கார்டில் வந்து நம்ம ஒரு பைப்பிங் தான் போட்டோம். செகண்ட் கார்டில் வந்து 2 பைப்பிங் நம்ம போட்டிருக்கிறோம். இதே மாதிரி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போட்டு வரணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து 2 கார்டு நம்ம போட்டாச்சு. இனி அடுத்து இருக்கிற கார்டு வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு 3 கார்டு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த 2 கார்டில் நம்ம பைப்பிங் போட்டு இந்த 3ஆவது கார்டில் வந்து பீட்ஸ் கோர்த்து நம்ம வந்து பைப்பிங் போடணும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் இருக்க கார்டில் நான் பைப்பிங் போடுறேன். அடுத்து வந்து செகண்ட் இருக்கிற கார்டில் பைப்பிங் போடலாம். ஒவ்வொரு கார்ட்லேயும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வரும். இப்போ 2ஆவது பைப்பிங் நான் போட்டேன். இனி அடுத்து இதில் வந்து நம்ம பீடு கோர்த்துடலாம். லாஸ்ட் இருக்கிறதுல தான் நம்ம வந்து பீடு கோர்க்கணும். இந்த மாதிரி பீடு கோர்த்துட்டு இதில் வந்து பைப்பிங் போடலாம்.
பைப்பிங் நாட் வந்து நல்லா டைட்டாக இழுத்து போடணும். உங்களுக்கு புரியல அப்படின்னா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரியும். இப்போ வந்து இந்த கார்டை நம்ம எடுத்துக்கணும். அடுத்து இருக்க கார்டு பாருங்கள், அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த 3 கார்டில் நம்ம பைப்பிங் போடணும். இந்த லைனில் வந்து நம்ம 4 பைப்பிங் போட போகிறோம். இந்த 3 கார்டில் வந்து நம்ம வந்து பைப்பிங் போட்டு 4வது கார்டில் வந்து பீட் கோர்த்து நம்ம பைப்பிங் போடலாம். பைப்பிங் நாட் எப்படி போடுறது அப்படின்னு கவனமா பாருங்க. நம்ம வந்து இடது கையால நூலை பிடிச்சிட்டு நம்ம எந்த நூல்ல வந்து பைப்பிங் போடுறோமோ அதை வந்து இடது கையால பிடிச்சிட்டு பைப்பிங் போடுற நூலை வந்து 4 மாதிரி வச்சுட்டு அந்த லூப் வழியா நம்ம வந்து வெளியே எடுத்துடணும். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. இது போடுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப வேகமாக போட்டுற முடியும். நீங்கள் வந்து பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இது போட்டு நம்ம சேல் பண்ண முடியும். இப்போ 3 பைப்பிங் போட்டேன். இது வந்து 4வது பைப்பிங். இதில் பீட் கோர்த்துடலாம். பீட் கோர்த்துட்டு நம்ம வந்து பைப்பிங் போட்டுடலாம். இப்போ இதில் 4 பைப்பிங் போட்டேன். இப்போ நமக்கு வந்து 5 கார்ட்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். 1 2 3 4 இதோடு சேர்த்து 5. இந்த 5 கார்ட்ஸே வச்சு அடுத்த பைப்பிங் நம்ம போடலாம். சேம் இதே பேட்டர்ன் தான், வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் போட்டு வரணும். இதே மாதிரி ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயும் நீங்கள் போட்டு வரணும். இந்த ரவுண்டில் வந்து நமக்கு வந்து 6 பெட்டல்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து இந்த பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். 6 பெட்டல்ஸும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இனி வந்து இந்த நூலையெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இந்த நூலையெல்லாம் லைட்டரில் காட்டி ஒட்டிடலாம். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். இனி வந்து இந்த கீச்செயின் ரிங் இருக்குது பாருங்கள். இந்த கீச்செயின் ரிங்கை வச்சு நம்ம வந்து ஹேங்கிங்க்கு நம்ம செய்யலாம். கிரீன் கலர் கார்டு எடுத்து 1/2 மீட்டர் 2 கார்ட்ஸ் எடுத்துக்கணும். 2 கார்ட்ஸ் எடுத்துட்டு இந்த கிரீன் கலர் பெட்டல்ஸ் இருக்கு பாருங்க, அதில் வந்து நம்ம கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு ஈக்குவலாக வச்சுக்கணும். ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம கீச்செயின் ரிங் இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு சென்டரில் வச்சுட்டு ஒரு சைடு இடது பக்கம் இருக்கிற நம்ம கார்ட்ஸ் 2 கார்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து பேசிக் நாட் போடலாம். நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா பேசிக் நாட், அந்த பேசிக் நாட் வந்து நம்ம இதில் போடலாம். நான் பேசிக் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். தெரியலனா லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. இப்போ வந்து இதை சுற்றிலும் நம்ம வந்து பேசிக் நாட் போட்டு இந்த ரிங்கை வந்து கவர் பண்ணிடலாம். பாதி வந்து இடது பக்கம் பாதி போடணும். மீதி இருக்க 2 கார்டு இருக்கு பாருங்க, அதை வந்து வலது பக்கமா போட்டு வரணும். 2ஐயும் போட்டுட்டு மேலே வந்து கொண்டு வந்து சேர்க்கணும்.
இந்த நாட் வந்து வலது பக்கம் லூப் பண்ணிட்டு ஒரு தடவை எடுக்கணும், இடது பக்கம் லூப் பண்ணிட்டு இன்னொரு தடவை எடுக்கணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம போட்டு வரணும். இடது பக்கம் போட்ட பின்னாடி வலது பக்கமும் அதே மாதிரி நம்ம வந்து 2 கார்ட்ஸ் யூஸ் பண்ணி போட்டு வரணும். இதே மாதிரி வலது பக்கம் போட்டு வந்து ரெண்டையும் ஒரே இடத்துல நம்ம வந்து ஜாயின் பண்ணி லைட்டர்ல காட்டி ஒட்டிடலாம். இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு இதை வந்து கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒட்டிடலாம். இப்போ இந்த ரிங் வந்து நமக்கு வந்து கவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மிரர் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது வந்து வீட்டில் போட்டு பாருங்கள். போட்டுட்டு அதோட ஃபோட்டோஸ் வந்து எனக்கு அனுப்புங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.